நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हैं ना? உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வரோம். हम सब लगातार हम आपके लिए प्रार्थना करते आ रहे हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आपको आशीष कर रहे हैं। நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. आप भी लगातार प्रार्थना कीजिए। ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. प्रार्थना हमारे जीवन में विजय को लेकर आता है। ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. आशीष को लेकर आता है। நல்ல ஒரு ஆலோசனையில ஆண்டவர் நம்மளை நடத்துவார். अच्छा हमें काउंसलिंग में परमेश्वर में चलाएंगे। ஜெபிக்கும் பொழுது நல்ல ஜெபத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது, கன்ஃபியூஸ் இருக்காது. आप अगर अच्छे से प्रार्थना करेंगे तो आपके अंदर कोई भी कंफ्यूजन नहीं रहेगा। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஆக நாம் கூடி ஜெபம் பண்ண போகிறோம். आज हम एक ऐसा स्पेशल मीटिंग से आपके लिए हम प्रार्थना कर रहे हैं। தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. हम हमारे देश के लिए प्रार्थना करना बहुत जरूरी है। நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். आइए हम प्रार्थना करेंगे। நம்முடைய சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். अपनी कलीसिया के लिए हम प्रार्थना करेंगे। சபை விருத்தி அடைய வேண்டும். कलीसिया बढ़ना है। हालेलुया। हालेलुया। அதுக்காக இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் கூடி ஒரு அரை மணி நேரம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். आज भी हम थोड़े समय हम आधा घंटा हम प्रार्थना करेंगे। இந்த அரை மணி நேரத்துக்குள்ள செய்தியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ये हाफ एन आवर में आपके लिए वचन भी दिया जाएगा। எல்லாரும் இந்த வேளையில நாம் துதிக்க ஆரம்பிப்போம். इस समय में हम सब मिलकर हम प्रभु को स्तुति करेंगे। ஆரம்ப ஜெபமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ये आदि का प्रार्थना करेंगे। அன்பு ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे परमेश्वर आपको धन्यवाद प्रभु। சர்வ வல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान परमेश्वर, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் வந்து உம்மை துதிக்கும்படியாக நீ கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. इस समय में भी परमेश्वर आपने हमें प्रार्थना करने के लिए, आपको स्तुति करने के लिए हमें मौका दिया, इसके लिए धन्यवाद प्रभु। உம்முடைய கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपके अनुग्रह के लिए परमेश्वर कोटि कोटि धन्यवाद प्रभु। இந்த வேளையை ஆசீர்வதிங்க. इस समय का आशीष இந்த कीजिए। சபை மக்களை ஆசீர்வதிங்க. कलीसिया के लोगों का आशीष இந்த कीजिए। வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ये वीडियो को देखने वाले हर एक आपके बच्चों का आशीष कीजिए। இந்த நாள் நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை கூடி துதித்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. आज भी प्रभु हम आपको स्तुति करके प्रार्थना करने वाले हैं परमेश्वर। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. परमेश्वर बड़ा कार्य को தேவனுடைய कीजिए। வார்த்தையை ஆசீர்வதிங்க. परमेश्वर के वचन का आशीष कीजिए। பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. इसे देखने वाले हर एक बच्चों को आप आशीष कीजिए। தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். पिता आप हमें मदद करना प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இதில் ஒரு பாடல் பாடுவோம். इस समय में हम एक गीत गाएंगे। பிறகு நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். थोड़े समय हम प्रार्थना करेंगे। பிறகு நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். फिर हम प्रभु के वचन को हम सुनेंगे। எல்லாரும் குடும்பமா நீங்க பயபக்தியோடு நின்று பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप सब पूरे परिवार के साथ भयभक्ति के साथ आप देखिए, परमेश्वर आपको आशीष करेंगे। நாங்களும் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து தான் நாங்கள் இந்த உங்களுக்காக நாங்கள் இதை ஆயத்தம் பண்ணுகிறோம். हम भी आपके लिए हम सब उपवास के साथ बैठकर हम मेहनत के साथ परमेश्वर के लिए ये वीडियो आपके लिए हम तैयार कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக நீங்க இந்த வீடியோ பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के पर विश्वास करके देखिए, परमेश्वर आपको आशीष करेंगे। பாடல் பாடுவோம். हम गीत गाएंगे। ஆமென். आमेन। आइए परमेश्वर को हम आराधना करेंगे। सॉन्ग नंबर 83 को हम लेंगे। बड़ी भोर तेरे दर्शन को मैं आता हूँ परमेश्वर, आपके चरण में मैं आता हूँ प्रभु, आपको देखना मैं चाहता हूँ परमेश्वर। हम पूरे सच्चाई के साथ प्रभु का आराधना करेंगे, खुशी के साथ प्रभु के सन्निधि में हम आएंगे, प्रभु का आराधना के साथ प्रभु को महिमा करेंगे। थैंक यू जीसस। बड़ी भोर
प्रभु केवल हम इंसान नहीं प्रभु, ये कलीसिया का मालिक आप है प्रभु। आप हमें चलाइए परमेश्वर, प्रभु आपका बल का हाथों में प्रभु हमें छुपाइए परमेश्वर। आशीष करना प्रभु, आशीष करना प्रभु। प्रभु हमारे कलीसिया वाले के हर एक के जीवन में प्रभु आप बड़ा कार्य कीजिए प्रभु। आप उनके साथ है प्रभु, ये उन्हें एहसास दिलाइए परमेश्वर। हर समय में प्रभु आप उनके साथ रहकर प्रभु मदद कीजिए, आशीष करना प्रभु। ये आराधना प्रभु आपने स्वीकार किया है परमेश्वर, इसके लिए धन्यवाद 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 परमेश्वर, धन्यवाद। आदर महिमा गौरव प्रभु आपको ही हम देते हैं परमेश्वर। यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता, आमेन आमेन। हालेलुया। இந்த வேளையில் நாம் பாடி துதித்தோம் கொஞ்ச நேரம். हम परमेश्वर को स्तुति करके आराधना किया। இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். अभी हम प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபத்துக்கு நேரா நீங்க வாங்க. आप सब प्रार्थना की ओर आइए। நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். हमें देश के लिए प्रार्थना करना है, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். दूसरों के लिए प्रार्थना करना है। நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். हम जब प्रार्थना करेंगे परमेश्वर हमें आशीष करते हैं। நாம் இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ, हम इस दुनिया में समाधान से जीने के लिए நம்மளை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். हमें परमेश्वर ने प्रार्थना करने के लिए कहा है। ஹல்லேலூயா, हालेलुया। நாம் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலனுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. हम जो प्रार्थना करते हैं प्रार्थना वो बहुत बड़ा सामर्थ्य है। எல்லாரும் கூடி நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். हम सब एक साथ होकर प्रार्थना நான் करेंगे। எதற்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அதோடு நீங்களும் சேர்ந்து ஜெபத்தை நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. मैं जिसके लिए प्रार्थना करता हूँ आप भी उसके लिए आप प्रार्थना कीजिए और எல்லாரும் अर्पण कीजिए। கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். थोड़े समय हम स्तुति करेंगे। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. परमेश्वर आपको धन्यवाद चढ़ाते हैं। இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस समय के लिए धन्यवाद करते हैं प्रभु। எங்கள் தேசத்தை முன்பாக நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हमारे देश को आपके समुख में रखकर प्रार्थना करते எங்கள் हैं। தேசத்தினுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. हमारे देश के पापों को आप क्षमा कर दो प्रभु। எந்த ஒரு பாவம் இருந்தாலும் கர்த்தர் தயவா இறங்கும் ஆண்டவரே. अगर कोई पाप है तो प्रभु आप दया कीजिए परमेश्वर। தேசத்தினுடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. हमारे देश के लोगों के पाप को प्रभु आप क्षमा कीजिए। இந்த தேசத்தினுடைய கவர்மெண்டுடைய பாவங்கள் இருந்தால் அதை மன்னித்தருளும் ஆண்டவரே. हमारे देश के गवर्नमेंट के ऊपर कोई पाप है तो प्रभु आप क्षमा कीजिए கர்த்தர் प्रभु। இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. हमारे ऊपर दया कीजिए। சபையுடைய பாவங்கள் இருந்தால் தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. कलीसिया का अगर कोई पाप है तो प्रभु आप क्षमा कीजिए இன்னைக்கு प्रभु। சாமுவேல் சொன்னார், प्रभु उस दिन सामुएल ने कहा நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய பாவம் என்று சொன்னார். अगर मैं दूसरों के लिए प्रार्थना नहीं किया तो वो बहुत बड़ा पाप है। ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. परमेश्वर हमारे पापों को आप क्षमा करो ஜெப प्रभु। குறைவுகளை மன்னித்தருளும் ஆண்டவரே. प्रार्थना की कमी को आप क्षमा कीजिए எங்களை प्रभु। முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. हमें पूरी रीति से हम छोटा करते हैं இதுவரை परमेश्वर। எங்களை காத்து அரவணைத்து ஆதரித்து வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. अब तक परमेश्वर आपने हमें संभाल कर प्रभु आपने हमें तसल्ली दिया, इसके लिए धन्यवाद प्रभु। இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. हमें जो भलाई किया है उसके लिए धन्यवाद करते हैं प्रभु। ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே ஆமீன் ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. प्रतिदिन आप हमें भोजन दे के प्रभु आप तसल्ली दे रहे हैं प्रभु, इसके लिए धन्यवाद प्रभु। குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்து வருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परिवार के अंदर समाधान देते आ रहे हैं, इसके लिए धन्यवाद प्रभु। நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து வந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. अच्छा हमें आरोग्यता दिया, इसके लिए धन्यवाद प्रभु। நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपने किए हुए हर एक भलाई के लिए हम धन्यवाद करते हैं प्रभु। இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. यीशु के नाम से हम नम्रता करते हैं சபை परमेश्वर। மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. कलीसिया वाले लोगों को आशीष कीजिए யாராவது प्रभु। பலவீனங்களோடு இருந்தால் கர்த்தர் அவர்களுடைய பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. अगर कोई बीमारी के साथ है प्रभु उनकी सारी निर्बलताओं को प्रभु आप हटा दीजिए प्रभु। அநேகர் போன் பண்ணி எங்களுக்கு ஜுரம் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. प्रभु बहुत से लोग हमसे फोन कर परमेश्वर बीमार है करके कहते हैं प्रभु। அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. परमेश्वर आप उन्हें चंगाई दीजिए प्रभु। இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के अधिकारी नाम से हम प्रार्थना करते हैं परमेश्वर। அவர்களுடைய எல்லா பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. उनके सारे निर्बलताओं उनकी सारी बीमारी यीशु मसीह के नाम से प्रभु चंगाई होने दो परमेश्वर। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. हर एक परिवार को आशीष कीजिए, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. यीशु मसीह के नाम से आशीष சபை कीजिए, மக்களை ஆசீர்வதிங்க. कलीसिया वाले लोगों को आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பமும் வீடுகளில் இருந்து பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हर एक परिवार प्रभु अपने घर में बैठकर प्रभु या आराधना में बैठे हैं प्रभु उनको आशीष कीजिए। நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன்
मैं तुम्हारे साथ खड़ा हूँ प्रभु, ऐसा आपने कहा। இவர்களுக்கு துணையா இருங்க ஆண்டவரே. इन लोगों को भी परमेश्वर आप साथ खड़े होकर प्रभु मदद வெளி कीजिए। ஊர்கள்ல இருந்து பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. जो बाहर गांव से भी देखकर प्रभु ये वीडियो देख रहे हैं प्रभु, आप उन्हें आशीष कीजिए। அவருடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. उनकी सारी चिंताओं को प्रभु आप प्रभु आप उन्हें दूर कीजिए प्रभु। அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. उनके सारी जरूरतों को आप पूरा कीजिए। ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. जो उद्धार नहीं पाए प्रभु, लोग जल्दी उद्धार पाने दो இயேசுவின் நாமத்தில் சபைகளில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. प्रभु। कलीसिया में यीशु मसीह के नाम से एक बड़ा बेदारी आने दो परमेश्वर। வருகிற நாட்கள்ல கர்த்தாவே अनेक ஜனங்கள் சபையில வந்து ஆமென் ஆண்டவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. प्रभु आने वाले दिन में परमेश्वर बहुत सारे लोग परमेश्वर कलीसिया में आकर प्रभु उद्धार पाने दो परमेश्वर। சபைகள் எல்லாம் ஆவியில நிரம்பி துதிக்கிற சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. प्रभु कलीसिया आत्मा में भरकर प्रभु आपको स्तुति करने के लिए मदद कीजिए। எல்லாரையும் ஆண்டவரே ஊழியர்கள்லாம் ஆவிக்குரிய வரங்கள்லாம் நிரப்பப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु सारे प्रभु पासवान लोगों को प्रभु आपका आत्मिक प्रभु वरदान से प्रभु आप भर दो प्रभु। இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. इंडिया देश प्रभु उद्धार पाना है परमेश्वर। எல்லாவித சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. सारे प्रकार का प्रभु जो श्राप है प्रभु आप प्रभु हमारे देश से प्रभु आप निकाल दो प्रभु। எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. सारा पाप परमेश्वर क्षमा होने दो परमेश्वर। அதற்கு சபைகள் அக்னியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. उसके लिए प्रभु कलीसिया में अग्नि होना है परमेश्वर। விசுவாசிகள் அக்னியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. विश्वासी लोग अग्नि बनकर रहना है प्रभु। ஊழியர்கள் அக்னியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. प्रभु पास्टर्स लोग परमेश्वर अग्नि बनना है परमेश्वर। எங்க சபையை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हमारा कलीसिया को आप आशीष करने के लिए प्रार्थना करते हैं। எல்லாரும் கொஞ்ச நேரம் துதிப்போம். हम सब थोड़ी देर स्तुति करेंगे। எல்லாரும் ஆவியில நிரம்பி துதிப்போம். हम सब आत्मा में भरकर स्तुति करेंगे। ஹalleluya துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. स्तुति करते हैं ஸ்தோத்திரம் परमेश्वर। ஸ்தோத்திரம் 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 பாலா பாலா சந்தாரா ரிகாரா பாலா ஷக்கரா பூரா பாலா துரி கபாலா துரி ஷாரா லபா பாரா பாலா. அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. अगर आपको अन्य भाषा आ रहा है तो अन्य भाषा में बात कीजिए। ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஆவியில கொஞ்ச நேரம் நிரம்புங்க. थोड़े समय आत्मा में भरिए परमेश्वर के लिए। ஷக்கரா ரிகாரா ஹுரி லமரா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா தகப்பனே நிரப்பு 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 ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் ஐயா நிரப்பும் ஐயா நிரப்பும் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஜெப ஆவிய ஊற்று ஜெப ஆவிய ஊற்று ஜபாலா சந்தாரா ரிகாரா ஹுரி லமரா ஓலா ஓலா சுபரா துரி கபலா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிப்போம் துதிப்போம் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். हम सब स्तुति करेंगे स्तुति करेंगे स्तुति करेंगे। हालेलुया हालेलुया शंदारा बाला 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 शंदारा रिकारा ओरा कबाला बाला दुरी कबाला दुरी शरा। अग्नि 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 अभिषेक 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 करना हालेलुया हालेलुया. ஆவி ஆவி இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பு 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 நிரப்பு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ சந்தாரா ரிகாரா பாலா சக்கரா ரிகாரா ஹுரி லபா பாரா. ஹalleluya 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 ஹalleluya. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. தேவ பிரசன்னம் இறங்குறது தேவ பிரசன்னம் இறங்குறது. ஹalleluya 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 ஹalleluya. ஓ சந்தாரா ரிகாரா பாலா சக்கரா துரி கபாலா துரி அனபாலா துரி கபாலா கபாலா பாலா 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 ரிகாரா ஹோரா லபுலா சக்கரா ரிஷா அலபாலா சக்கரா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே இறங்கும் ஆண்டவரே. प्रभु पिता दया कीजिए ஜெப परमेश्वर। ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. आपका प्रार्थना का आत्मा से भर दो प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. आपके हर एक बच्चों का भर दो परमेश्वर। விசுவாச ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. विश्वास का आत्मा से भर दो परमेश्वर। எல்லாரோட இதயத்துல ஒரு விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. सबके मन में प्रभु विश्वास उतरने दो சோர்வுகள் परमेश्वर। மறைந்து போகட்டும் सारा ஆண்டவரே. निराश बदलने दो यीशु मसीह के எந்த नाम ஒரு से। பிசாசு கட்டு கடந்தாலும் அது அறுவட்டு போகட்டும் இயேசுவின் अगर कोई நாமத்திலே. शैतान का बंधन है तो इसी वक्त टूटने दो यीशु मसीह के नाम से। அக்னியாய் மாத்துங்க ஆண்டவரே. अग्नि से भर दो परमेश्वर। உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. उत्साह का आत्मा से प्रभु भर दो परमेश्वर। எல்லாருடைய சிந்தை மாறட்டும் सबका विचार बदलने दो यीशु मसीह के இயேசுவின் नाम நாமத்திலே. से। यीशु मसीह के नाम से। எல்லாருடைய இருதயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. सबका हृदय बदलने दो यीशु मसीह के नाम से। கிறிஸ்துவின் சிந்தை உருவாகட்டும் क्रिस्त का से प्रभु विचार आने दो यीशु मसीह के नाम से। இயேசுவின் நாமத்திலே. यीशु मसीह के नाम से।
से ஆசீர்வதிங்கப்பா. आशीष நாங்க कीजिए। இணைந்து ஜெபிக்கிறோம் हम ஆண்டவரே. मिलकर प्रार्थना करते हैं நாங்கள் परमेश्वर। ஆண்டவரே சரீர பிரகாரமாக அங்கங்க தூர தூர இருந்தாலும் கர்த்தாவே प्रभु शारीरिक रूप से परमेश्वर प्रभु दूर दूर है प्रभु। ஆண்டவரே இந்த வீடியோடு இணைந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु जो परमेश्वर हमारे साथ ये वीडियो के द्वारा प्रभु मिलकर प्रार्थना करते हैं उन्हें आप आशीष कीजिए। குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் उनका ஆண்டவரே. परिवार आशीषित होने दो। நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हम मिलकर प्रार्थना करते हैं। இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमारा देश आशीषित होना நாங்கள் है। இருக்கிற அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हम जो रहते हैं सिटी आशीषित होना है। மும்பை ரட்சிங்க ஆண்டவரே. ये मुंबई को आप उद्धार कीजिए। ஆண்டவரே கடந்த நாட்கள் அந்த தாராவிக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. प्रभु पिछले दिन प्रभु हमने धारावी के लिए हमने प्रार्थना किया। அதிகப்படியான வியாதி ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் ஆண்டவரே. प्रभु ज्यादा से ज्यादा प्रभु उस जगह में प्रभु ज्यादा अफेक्ट हुए थे प्रभु। இந்த நாட்கள்ல அந்த தாராவி பகுதியில் அந்த கொரோனா வைரஸ் குறைந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. प्रभु आज के दिन प्रभु धारावी प्रभु उस एरिया में प्रभु ये बीमारी कम हो रहा है इसके लिए धन्यवाद प्रभु। எங்கள் ஜெபத்தை கேட்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் हमारे ஆண்டவரே. प्रार्थना को आपने सुना है इसके लिए धन्यवाद प्रभु। எங்களை போல உம்முடைய பிள்ளைகள் अनेகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु हमारे जैसा प्रभु आपके बच्चे भी बहुत सारे जन प्रार्थना कर रहे हैं இந்த परमेश्वर। மும்பையிலே ஆண்டவர் இருக்கிற அந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் இயேசுவின் நாமத்தில் குறையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु ये मुंबई सिटी में परमेश्वर ये वायरस का जो प्रभु ये अफेक्ट परमेश्वर प्रभु कम होने दो यीशु मसीह के नाम இயேசுவின் से। நாமத்தில் முழுமையான ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से पूरी तरह से छुटकारा मिलने दो இந்த प्रभु। மகாராஷ்டிராவை ரட்சிங்க ஆண்டவரே. ये महाराष्ट्र को उद्धार कीजिए। இந்தியாவிலேயே அதிகமான ஒரு வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது சுவாமி. प्रभु इंडिया में सबसे ज्यादा प्रभु ये महाराष्ट्र में ज्यादा प्रभु पीड़ित हुए प्रभु। இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே यीशु मसीह के नाम से உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. प्रभु आपका एक वचन काफी है प्रभु। நீ சுகமாக்குகிற தேவன் ஆண்டவரே. आप चंगाई देने वाले खुदा है உம்முடைய परमेश्वर। தழும்புகளால் சுகமானோம் ஆண்டவரே. आपके घायल के द्वारा हम चंगाई होते हैं முழு प्रभु। உலகத்துக்காக நீ ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. पूरे दुनिया के लिए आपने लहू बहाया है எங்கள் परमेश्वर। வியாதிகளையும் நோய்களையும் சுமந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. प्रभु हमारे सारे प्रभु दुखों को बीमारी को परमेश्वर आपने क्रूस पर उठा लिया है प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. यीशु मसीह के नाम இந்த से प्रभु। மகாராஷ்டிராவோட பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சீக்கிரம் ஆண்டவர் சுகமடைந்து வீட்டுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. प्रभु ये महाराष्ट्र स्टेट में परमेश्वर जो लोग परमेश्वर ये कोरोना से पीड़ित है प्रभु जल्दी से लोग चंगाई होकर घर जाने दो प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। மரித்தவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु जिनके घर में प्रभु मरण का संभव हुआ है प्रभु उनके लिए हम प्रार्थना करते हैं அவர்களுடைய प्रभु। துக்கங்களை கர்த்தாவே மாத்துங்க ஆண்டவரே. प्रभु उनके दुखों को प्रभु आप प्रभु बदल दीजिए प्रभु। அவர்களுக்கு ஆறுதலை செய்யுங்க ஆண்டவரே. प्रभु उनका आप तसल्ली दीजिए प्रभु। அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु अनेक परिवार प्रभु पूरे आंसुओं के साथ है प्रभु। முழு தேசமும் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறது ஆண்டவரே. पूरा देश परमेश्वर वेदना में है प्रभु। எல்லாருடைய இருதயத்தில் ஒரு பயம் பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. प्रभु सबके हृदय में प्रभु एक भयानक डर बैठा है प्रभु। எங்கள் தேவனே இறங்கும் ஆண்டவரே. हमारा परमेश्वर दया कीजिए प्रभु। இந்தியாவுக்கு இறங்கும் ஆண்டவரே. इंडिया को प्रभु आप दया कीजिए ஒவ்வொரு प्रभु। மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हर एक स्टेट के लिए हम प्रार्थना करते हैं கர்த்தர் परमेश्वर। இறங்குவீராக ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए எங்கள் प्रभु। தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. हमारा देश उद्धार पाने दो प्रभु। ஆமென் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. प्रभु ये महामारी से परमेश्वर हमारा देश रक्षा पाना है प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष करना प्रभु। இயேசுவே இது நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் பெருகிக் கொண்டே இருக்கிறதப்பா. प्रभु इस दिन प्रभु हर एक दिन प्रभु ये लगातार बढ़ते जा रहा है உம்முடைய परमेश्वर। கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. आपका अनुग्रह उतरने दो உம்முடைய प्रभु। கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. आपका अनुग्रह उतरने दो நாங்கள் परमेश्वर। வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே. हम वचन को पढ़ते हैं प्रभु। வேதாவே மனிதனுடைய பாவங்கள் நிமித்தமே ஆண்டவர் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. मनुष्य का पाप ही परमेश्वर इतना बड़ा प्रभु ये महामारी है प्रभु वचन कहता है प्रभु। ஆமென் ஆண்டவரே. மனிதனுடைய அக்கிரமமான சிந்தனைகளே ஆமென் தேவனுடைய கோபத்தை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. मनुष्य का प्रभु जो पूरा विचार है परमेश्वर ये सारा महामारी के लिए कारण है प्रभु। கடவுளுக்கு பயப்படாதபடி தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்தது நிமித்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. प्रभु बिना खुदा का डर रह के परमेश्वर अपने जीवन को प्रभु अपने अपने हिसाब से जीते हैं प्रभु इसके लिए प्रभु ये महामारी है प्रभु। இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. इस समय में हम प्रार्थना करते हैं எங்கள் प्रभु। பாவங்களை மன்னியோ. हमारे पापों को माफ எங்கள் कीजिए தேசத்தினுடைய प्रभु। பாவங்களை மன்னித்தருளோ. हमारे देश के पाप को क्षमा कीजिए प्रभु। ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. प्रभु हर एक मनुष्य के मन में प्रभु परमेश्वर का डर आने दो प्रभु। அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. उस ज्ञान को आप दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए இந்த प्रभु। உலகத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. इस दुनिया के बाद परमेश्वर न्याय का जो है प्रभु सिंहासन प्रभु
ஆண்டவரே நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதமே சொல்லுகிறதப்பா. न्याय का दंड है प्रभु, ये वचन कहता है இயேசுவே परमेश्वर। இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया कीजिए प्रभु। ஆமென் ஆண்டவரே. ஒருவனும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே பயங்கரமான அக்னி நரகத்துல போய்விடக் கூடாதே ஆண்டவரே. प्रभु कोई भी परमेश्वर ये अग्नि का जो भयानक दंड में प्रभु नहीं जाना चाहिए प्रभु। இந்த பூமிக்கு பிறகு நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु वचन कहता है प्रभु ये दुनिया के बाद परमेश्वर नरक भी है, स्वर्ग भी है प्रभु। எங்கள் தேசம் ஆண்டவரே பரலோகம் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. प्रभु हमारा देश प्रभु परलोक राज्य में आना चाहिए प्रभु। இந்திய தேச ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु इंडिया देश के लोगों को आशीष कीजिए பிரதம மந்திரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु प्राइम मिनिस्टर को आशीष कीजिए எல்லா ஆண்டவரே மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. सारे मिनिस्टर को आप आशीष कीजिए எல்லா प्रभु। மாநில முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु हर एक स्टेट के प्रभु चीफ मिनिस्टर को आशीष कीजिए। எல்லா அதிகாரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. सारे अधिकारी लोगों को आशीष कीजिए இந்த प्रभु। தேசத்தினுடைய கிட்டத்தட்ட 137 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள், இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु हमारे देश में प्रभु कम से कम परमेश्वर प्रभु 137 करोड़ पीपल है प्रभु, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. उन लोगों को आशीष कीजिए இந்த प्रभु। தேசத்தில் சபைகள் வளரணும் பெருகணும் ஆண்டவரே. हमारे देश में प्रभु कलीसिया बढ़ना है प्रभु। சபைகள்ல பாவிகள் வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. प्रभु कलीसिया में प्रभु पापी लोग आकर उद्धार पाना है நீங்க परमेश्वर। உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु आप मदद करने के लिए हम प्रार्थना करते हैं எங்கள் प्रभु। தேசம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட நீர் அனுகூலம் செய்யுங்க ஆண்டவரே. हमारा देश उद्धार पाने के लिए प्रभु आप अनुग्रह कीजिए। வியாதிஸ்தர்கள் சீக்கிரம் சுகமடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. बीमार इंसान प्रभु जल्दी से प्रभु चंगाई होने दो முழு परमेश्वर। தேசத்துக்காக முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. पूरे देश के लिए पूरे दुनिया के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। ஆண்டவரே இந்த நாட்கள் அமெரிக்கா ரஷ்யா ஆமென் ஆண்டவரே வல்லரசு நாடுகள்லாம் ஆண்டவரே இந்த வியாதியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु आज हम देखते हैं प्रभु बड़ा प्रभु रिच कंट्री भी प्रभु अमेरिका रशिया भी परमेश्वर प्रभु ये बीमारी से अफेक्टेड है प्रभु। கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए முழு प्रभु। உலகத்துக்கும் இறங்கும் ஆண்டவரே. पूरे दुनिया के लिए आप रक्षा कीजिए प्रभु। ஏன் வந்தது என்று எல்லாரும் ஆண்டவரே ஆமென் மனம் திரும்ப ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु क्यों ये बीमारी आया प्रभु, सभी लोग परमेश्वर इसको सोचकर मन फिरने दो प्रभु। பாவத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. पाप से मन फिराने दो प्रभु। இயேசுவின் நாமத்தில यीशु मसीह के नाम से கூட்டப்பட்ட ஆலயங்கள் திறந்து தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. बंधा हुआ कलीसिया प्रभु जल्दी से खोलने दो प्रभु। முழு உலகத்தை ஆசீர்வதிங்க. पूरे दुनिया को आशीष कीजिए। கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए। நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. आप बहुत जल्दी आने वाले हैं प्रभु। ஆமென். அதற்கான அடையாளம் தான் இது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. उसके लिए ये सब चिन्ह है प्रभु। கடைசி காலங்களில் இப்படியெல்லாம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. अंतिम दिन में ये सब होगा करके आपका वचन है प्रभु। ஞானம் பெருகி போய்விடும். ज्ञान बढ़ जाएगा। ஆமென் ஆண்டவரே. ஞானம் பெருகி இருக்கும், ज्ञान बढ़ते जाएगा, அன்பு குறைந்து போய்விடும். प्रेम कम होगा। இன்றைக்கு உலகத்தில் அன்பு குறைந்து போய்விட்டது ஆண்டவரே. प्रभु आज दुनिया में प्रभु प्रेम कम है प्रभु। ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆவியினால் நீர் அன்பை ஊற்றிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. लेकिन परमेश्वर आपके बच्चों को आपका प्रेम से भर दिया है, इसके लिए धन्यवाद प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से आशीष இந்த कीजिए। ஜெபம் எல்லாம் கேட்டதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हमारे प्रार्थना को आपने सुना है, इसके लिए कोटि कोटि धन्यवाद प्रभु। எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हमारे साथ जो मिलकर प्रार्थना करते हैं उन्हें आप आशीष कीजिए। இவர்களுடைய குடும்பத்தில் என்ன தேவைகளோ அதை எல்லாம் சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. उनके परिवार में जो जरूरत है प्रभु आप उन्हें मिला के दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए இதோ மழை காலம் ஆரம்பிக்கிறது ஆண்டவரே. प्रभु। बारिश का मौसम शुरू होने वाला है மழை प्रभु। காலத்துல எப்பவுமே அதிகமான ஆமென் ஆண்டவரே கொசுவினால வரக்கூடிய வியாதிகள் வரும் ஆண்டவரே. प्रभु बारिश के समय में प्रभु जो प्रभु ये प्रभु मॉस्किटो के द्वारा प्रभु बीमारी होता है प्रभु। ஆண்டவரே இந்த வியாதிகள் ஆமென் ஆண்டவரே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु ये बीमारी नहीं आना चाहिए प्रभु, आप ऐसे संभालिए கர்த்தர் உதவி செய்யுங்க. प्रभु। आप मदद कीजिए மழை प्रभु। பெய்யட்டும் ஆண்டவரே. प्रभु अच्छा बारिश होने दो प्रभु। ஆமென். தேசத்துக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யணும் ஆண்டவரே. प्रभु देश में अच्छा बारिश होना चाहिए प्रभु। நீங்க உதவி செய்யுங்க. प्रभु आप मदद कीजिए। இந்திய தேசத்தினுடைய எல்லைகளில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. इंडिया देश के बॉर्डर में प्रभु समाधान दीजिए प्रभु। தீவிரவாதிகள் அடிக்கடி வந்து ஆண்டவரை பிரச்சனை பண்ணாதபடி உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आतंकवादी प्रभु बार प्रभु ये देश के अंदर प्रभु आना नहीं चाहिए प्रभु। இந்திய சேனை மிலிட்டரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु इंडिया के प्रभु सेनाओं का आशीष कीजिए। இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इंडिया का इकोनॉमिक्स को आप आशीष कीजिए நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. प्रभु। अच्छा ग्रोथ होने दो प्रभु। ஆசீர்வதிக்கிறோம். प्रभु आप आशीष உங்களுடைய कीजिए கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु। आपके अनुग्रह के हाथों में हम छिपाते हैं இந்த प्रभु। ஜெபம் கேட்கப்பட்டவருக்காய் ஸ்தோத்திரம். ये प्रार्थना आपने सुना है, इसके लिए धन्यवाद। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। आमेन। आमेन।
Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் என்னோடு இணைந்து நீங்க ஜெபித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். आप सबने मेरे साथ मिलकर प्रार्थना किया, इसके लिए प्रभु को धन्यवाद करता हूँ. உங்களுடைய ஜெப நேரங்களை நீங்க அதிகமா கூட்டுங்க. आपके प्रार्थना के समय को और बढ़ाइए. உங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. आप पूरे परिवार के साथ मिलकर प्रार्थना பாருங்க, कीजिए. வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है जो प्रार्थना करते हैं उनके जीवन में विजय मिलता है. எவ்வளவா நீங்க ஜெபிப்பீங்களோ आप जितना प्रार्थना करेंगे அவ்வளவா விசுவாசமும் உங்களுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். उतना आपके अंदर विश्वास बढ़ते जाएगा. எவ்வளவா விசுவாசம் உங்களுக்குள்ள வளருகிறதோ जितना आपके अंदर विश्वास बढ़ेगा அவ்வளவா நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. उतना आप प्रार्थना करने लगेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூமியில ஒரு பாக்கியமான வாழ்வை கொண்டு வரும். वही आपके जीवन में ये धरती पे आशीष का जीवन है. வேதத்துல எத்தனையோ தேவ மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். वचन में बाइबल में हम बहुत सारे जो लोगों के बारे में पढ़ते हैं அவர்களோடு இணைந்து வாழ்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். जो परमेश्वर के संग संग चले हैं उनके जीवन में हम जीवन ही देखते हैं. தானியேல் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது दानियल की कितना पे 6 अध्याय 10वां वचन को हम पढ़ेंगे तो அவன் ஒவ்வொரு நாளைக்கு 3 தடவை ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. दानियल एक दिन हर कम से कम 3 बार वो प्रार्थना करता है. எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்காதபடி ஒவ்வொரு நாளும் சரியா அவர் ஜெபம் பண்ணி வந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். कितना भी उसको काम आने दो फिर भी वो 3 समय बराबर प्रार्थना करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த தானியேல் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா उसके जीवन में आप देखेंगे तो दानियल की पुस्तक 6वां अध्याय में அவருடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. उसका कार्य सफल होते गया करके लिखा ஜெயம் है. எப்படி வரும்? विजय कभी मिलता है? ஆண்டவரால் தான் வர முடியும். परमेश्वर से ही मिलता है. ஆமென். आमेन. அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிறார். वो जय देने वाला परमेश्वर हमें विजय देंगे. அதுக்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். इसके लिए हमें प्रार्थना करना இந்த है. தேசத்திற்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ये हमारे देश के लिए हमें प्रार्थना करना है. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने हमसे कहा நீ है உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். तुम ये जगत की ज्योति हो. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார் அந்த உலகத்திற்கு. हमारा परमेश्वर जगत के लिए ज्योति है. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து விடுவார். जब हम प्रार्थना करते हैं हमारा परमेश्वर एक बड़ा छुटकारा को देंगे. யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது याकूब का पुस्तक 5वें अध्याय में पढ़ेंगे तो எலியா என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. एलिया करके एक मनुष्य के बारे में लिखा है. எலியா ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்டு एलिया जब प्रार्थना करते समय परमेश्वर ने सुना. தேசத்துல மழை 3 வருடமாக மழை இல்லை. देश में 3.5 साल बारिश नहीं था. அந்த எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு एलिया का प्रार्थना को परमेश्वर ने सुनकर ஆண்டவர் மழையை கட்டளையிட்டார். परमेश्वर ने बारिश को அந்த कटवाया. மழை தேசத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. वो बारिश देश में बहुत बड़ा आशीष को लेके आया. நம்மளை போல பாடுள்ள மனிதன் என்று வேதம் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. हमारे जैसे ही सुख दुख भोगने वाला मनुष्य है. நம்மளை போல பாடுள்ள ஒரு மனிதன். हमारे जैसे ही दुख सहने वाला इंसान है. Praise the Lord. Praise the Lord. அதனால நாமும் ஜெபிக்க வேண்டும். इसके लिए हमें भी प्रार्थना करना நாம் है. ஜெபிக்கும் பொழுது தேசத்துல மாற்றங்கள் வரும். जब हम प्रार्थना करेंगे देश में एक बहुत बड़ा बदलावट को குடும்பங்கள்ல देखेंगे. மாற்றங்கள் வரும். परिवार के अंदर बदलावट आएगा. ஜெபமே ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. प्रार्थना ही जीवन करके वचन कहता ஜெபம் है. ஒரு முதுகெலும்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. हमारा प्रार्थना हमारे बैकबोन जैसा है. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். हम परमेश्वर के भवन में प्रार्थना करना है. ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். प्रार्थना का आत्मा को मेरे पर उंडेलो करके प्रार्थना करना है. அதுல ஒரு வாஞ்சை வேண்டும். उसके ऊपर प्यासा होना है. தானியேலை குறித்து நான் வாசித்தோம். हम दानियल के बारे में हम पढ़ते हैं. அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் वो இருக்கிறான். प्रार्थना करने वाला एक इंसान है. அவன் எந்த பட்டணத்தில் அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான் தெரியுமா? वो किस सिटी में वो आशीषित है? அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இஸ்ரவேல் தேசம். जो उसका जो जन्म हुआ जगह इजराइल कंट्री है. ஆனால் அவன் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறான் பாபிலோன் தேசத்திற்கு. लेकिन बाबिलोन देश में उसको बांधकर उसको लेके गए. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த தேசத்துல தான் அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. उस देश में ही वो आशीषित है करके वचन कहता है. ராஜாக்களுடைய வெளிச்சத்தை தேடி வந்தார்கள். राजा उनकी ज्योति को देखने आए. ஆமென். आमेन. எத்தனையோ அற்புதங்கள். कितना अद्भुत. சத்துருக்கள் அவனை எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் நினைத்து கூட ஒன்றுமே முடியவில்லை. शत्रु ने उनको कैसा भी उसको जो குற்றவாளியாக गलत काम करने के लिए कितना उन्होंने किया. गलत व्यक्ति करने के लिए அவனுடைய குற்றவாளியாக அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா முடியல. उसको कैसा भी दोषी ठहरना है वो करके उसके ऊपर बहुत सारा अपराध ठहराया. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
जो प्रार्थना करते हैं उसके जीवन में கர்த்தர் ஒரு நாளும் அவரை விட்டு விலக மாட்டார். परमेश्वर उससे कभी अलग नहीं होंगे. அவனோடு விசேஷித்த ஒரு ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उसके पास विशेष का परमेश्वर का आत्मा उसके पास था. ஜெபிக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் இருப்பார். जो प्रार्थना करते हैं उसके साथ परमेश्वर रहते हैं. நாம் ஜெபித்து கடவுளோடு நெருங்கி ஜெபிக்கும் பொழுது நாம் எந்த நம்முடைய உள்ளத்துல தவறான காரியங்கள் வரவே வராது. हम जब परमेश्वर से नजदीक होकर प्रार्थना करते हैं हमारे अंदर कोई भी गलत विचार नहीं आएगा. நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாய் மாறி விடுவோம். हम सच्चाई के बच्चे हम बनेंगे. ஆண்டவர் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுவார். परमेश्वर में चलाएंगे. அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. उसका कार्य विजयी हुआ. அதற்காகத்தான் அடிக்கடி நாம் அந்த மாதிரி நாம் ஜெப கூட்டங்களை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். इसके लिए हम बार-बार ये प्रार्थना का ये मीटिंग हम रख रहे हैं. நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना உங்க कीजिए. பிள்ளைகள் பார்க்கணும். आपका बच्चे देखना है. அப்பா அம்மா எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. हमारे माता पिता कैसे प्रार्थना करते हैं वो देखना है. நாம் ஜெபத்துல சாட்சியா நாம் மாற வேண்டும். हमें प्रार्थना में गवाही बनकर रहना है. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். परमेश्वर बड़ा छुटकारा को देगा. கட்டுகள் அறுபட்டு போய்விடும். जो बंधन ने टूट जाएगा. தடைகள் மாறி போய்விடும். सारा रुकावट बदल जाएगा. हालेलुया हालेलुया. அன்னாளுங்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். हन्ना करके एक लेडी को हम देखते हैं बाइबल में. அன்னாள் அந்த ஸ்திரீ அடிக்கடி கோயிலுக்கு போற பெண்ணு தான். वो स्त्री बार-बार चर्च जाने वाली स्त्री है. ஆமென். ஆமென். ஆனா அந்த ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் அந்த தேவனோடு நெருங்குகிற ஒரு ஜெபம் வாழ்க்கையில கிடையாது. लेकिन वो परमेश्वर से नजदीक होकर प्रार्थना करने जैसा उसका जीवन नहीं था. हालेलुया. हालेलुया. குடும்பத்துல ஒரு நாள் பிரச்சனைகள் வரும் பொழுது लेकिन परिवार में एक बार समस्या आने के बाद வாழ்க்கையில கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். वो जीवन में आंसुओं के साथ प्रार्थना करने लगी. அதற்கு முன்பாக அவளுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் இருந்தது. उसके पहले उसके जीवन में बहुत सारा कमी घटीना था. ஆமென். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. उसको बच्चे का भाग्य नहीं था. ஆமென். ஆமென். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட அந்த அளவுக்கு ஜெபிக்க தெரியாத ஒரு நிலைமையில தான் இருந்தா. बिना बच्चे के भाग्य था फिर भी उन्होंने प्रार्थना करने के लिए उसको मालूम नहीं. அந்த குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல பிரச்சனை ஆனதுனால அவ மனம் உடைஞ்சு தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணினாள். उसको बच्चे का भाग्य नहीं था. उसके द्वारा उसको बहुत बड़ा समस्या आया. उसके बाद उसने आंसुओं के साथ प्रार्थना की. ஆண்டவர்ட்ட கேட்டா ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினாள். परमेश्वर से उसने प्रार्थना किया प्रभु एक बच्चा तो प्रभु मुझे दीजिए. மனம் உடைந்து ஜெபம் பண்ணினாள். पूरे मन तोड़कर उसने प्रार्थना किया. கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள். आंसुओं के साथ प्रार्थना किया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उसका प्रार्थना सुना. அவள் ஜெபத்தை முடித்தார். उसने जब प्रार्थना खत्म किया துக்கமே அவளுடைய மனசுல எல்லாமே மாறி போய்விட்டது. उनका मन में जो दुख था पूरा बदल गया. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்ணீரோடு ஜெபித்தார். जब भी प्रार्थना करने शुरुआत किया उसके आंसू में आंसू. மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்தது. उनके मन में बहुत बड़ा बोझ था. ஆனா ஜெபித்து முடித்ததுக்கு பிறகு பாத்தியல்னா लेकिन प्रार्थना खत्म होने के बाद அன்னாள் பிறகு துக்கமாக இல்ல. उसके बाद हन्ना दुख के साथ नहीं थी. இதுதாங்க வேதத்துடைய அந்த ஜெபத்துடைய ரகசியம். यही है प्रार्थना का रहस्य. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். ये अनुभव हमारे जीवन में आना चाहिए. உங்களுக்கு முன்னால மலை போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் இருக்கலாம். आपके सामने एक बड़ा पहाड़ के जैसा समस्या होगा. பண பிரச்சனை இருக்கலாம். बहुत बड़ा समस्या होगा. வியாதியா இருக்கலாம். बीमारी हो सकता है. சத்துரு போராட்டமா இருக்கலாம். शत्रु का समस्या होगा. ஏதோ ஒரு குறைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். कोई तो समस्या जो कमी घटना होगी. உங்க புத்திக்கு இது எட்டவில்லை. இதுல இருந்து நான் எப்படி தப்பு போகணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. आपकी समझ से बाहर है. कैसे मैं ये समस्या से बाहर निकलूं. ஆமென். आमेन. அதுக்கு தான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. इसके लिए वचन क्लियरली कहा है. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 எடுத்து வாசிச்சீங்கன்னா फिलिपियर की पुस्तक 4:6 में कहा है நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம आप किसी बात के लिए चिंता मत कीजिए. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கவனமா கேளுங்க. पहले आपके परमेश्वर के वचन को सुनिए. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம आप किसी बात के लिए चिंता मत करो. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. सब कुछ परमेश्वर को विनती के द्वारा बताइए. எப்படி தெரியப்படுத்தணும்? कैसे हम बताएंगे? ஜெபத்தோடும் निवेदन के साथ, ஸ்தோத்திர பலிகளோடும் प्रार्थना के साथ நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के समुख में. அப்பொழுது तभी தேவ சமாதானம் உங்க புத்தியில வந்து அமரும். तब परमेश्वर की शांति आपके विचार में आएगा. உங்களுக்குள்ளே அது வந்துவிடும். आपके अंदर आएगा. நீங்க ஜெபம் தான் பண்ணி பாருங்களே. आप एक बार प्रार्थना तो करके देखिए. அதனால இயேசுப்பா சொன்னாரு, इसलिए परमेश्वर ने कहा நீங்க இதுவரைக்கும் ஒண்ணுமே என்கிட்ட கேட்கவே இல்ல. इसलिए यीशु ने कहा तुम मुझसे एक बार भी नहीं मांगे हो. கேட்டு தான் பாருங்களே. एक बार तो मांग कर உங்க देखिए. சந்தோஷம் நிறைவாய் மாறும். आपका आनंद पूरी तरह से भर உங்க जाएगा. குடும்பத்துல சந்தோஷம் நிறைவாய் மாறிடும். आपके परिवार में पूरा आनंद आएगा. உங்க உள்ளத்துல ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் வந்துவிடும். आपके मन के अंदर एक बड़ा आनंद आएगा. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறி போய்விடும். आपका शोक आनंद में बदल இந்த जाएगा. அன்னாள் ஜெபிக்க ஆரம்பித்தாள்.
ये अन्नाल ने जब प्रार्थना करना शुरू किया, ஒரு துணையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். मन्नत के साथ उसने प्रार्थना किया, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். परमेश्वर ने बड़ा अद्भुत किया. ஒரு ஆண் குழந்தையை கேட்டார். सिर्फ एक लड़का को मांगा उसने. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया मालूम है? ஒரு குழந்தையும் கொடுத்தார். एक बच्चा को भी दिया. அது விசேஷிக்கப்பட்ட மகனாய் சாமுவேலாய் ஒரு பெயர் பெற்ற ஒரு மகனாய் ஆண்டவர் மாற்றினார். और शमूएल एक बड़ा विशेष रीति से बड़ा आदमी बन गया. அதற்கு பிறகு ஒரு 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். उसके बाद भी उसको 5 बच्चे उनको दिया. கேட்டத மாத்திரம் கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். जितना आपने पूछा है उतना ही नहीं देंगे. நீ நினைக்கிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவன். तुम सोच भी नहीं सकते हो इतना बड़ा कार्य करेंगे. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ங்க. हमारा परमेश्वर बहुत बहुत अच्छे हैं. அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். इसके लिए जो संगीत वाला है वो बोलता है परमेश्वर अच्छा है करके आप टेस्ट करके देखिए. அவர் ரொம்ப நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है परमेश्वर बहुत अच्छा है. நீங்க ருசித்து பாருங்க. आप टेस्ट करके देखिए. ஆமென். நம்ம சாப்பாடு பண்ணி வாயில வச்சா தான் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். हम खाना बनाकर मुंह पे रखने के बाद ही हमें पता चलता है. கண்களால பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது. हम अपने आंखों से हम टेस्ट नहीं पता चलता. நீங்க நிச்சயமாகவே இந்த மனப்பூர்வமாக நீங்க அதை அறிந்து கொள்ளணும்னா நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில அறிந்து கொள்ளணும்னா நீங்க உணர்வுபூர்வமாக நான் சொல்லுகிற பிரகாரம் ஜெபத்தை கூட்டுங்க. आप निश्चय के साथ परमेश्वर को जानना है तो आप पूरी रीति से प्रार्थना कीजिए. தாவீதுக்காரன் சாவீன் சொல்லுகிறான் இந்த ஏழை கூப்பிட்டேன் என்னுடைய கூக்குரலை தேவன் கேட்டு என்னை விடுவித்தார். दावीद कहता है गरीब ने परमेश्वर को पुकारा और परमेश्वर ने मेरी दुहाई सुनी. हालेलुया. हालेलुया. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள். दावीद के जीवन में कितना सारा उसने எத்தனையோ சத்துரு போராட்டங்கள். कितना शत्रु का रुकावट. எல்லாவற்றிலும் அவனை விடுவித்து காப்பாற்றினார். सब परेशानी से परमेश्वर ने छुड़ाया. இதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? प्रार्थना. அவருடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஜெபம். उसका मुख्य कार्य है प्रार्थना. நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे. நம்முடைய சபை ஜெபிக்க வேண்டும். हमारा कलीसिया प्रार्थना करना है. தேவ சமூகத்தில் நீங்க கேட்க வேண்டும். परमेश्वर के भवन में आपको पूछना है. இந்த நாட்கள்ல வேலைகள் பயங்கரமா நிறைய வேலைகள் கம்பெனிகள்ல வேலைகளை ஜனங்கள் இழந்திருக்கிறாங்க. इस दिन में बहुत सारा जो कंपनी में जॉब को सबने खोया है. ஒரு பஞ்சகாலமான ஒரு சூழ்நிலை வருகிறது. एक ऐसा अकाल के समय है. என்ன செய்ய போகிறோம்? हम क्या करेंगे? வேத वचन என்ன சொல்லுது தெரியுமா? परमेश्वर का वचन क्या कहता है? நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிய மாட்டான். धर्मी लोग जो रोटी के लिए कभी नहीं बिकोगे. हालेलुया. हालेलुया. ஏசாயா 58:11 சொல்லுகிறது. ஏசாயா 58:13 में कहा है. ஏசாயா 58வது அதிகாரம் 11 சொல்லுகிறது. ஏசாயா 58 की पुस्तक 11 वचन में कहा है. பஞ்ச காலத்திலேயும் அவனை கர்த்தர் திருப்தியா நடத்துவார். अकाल के समय में भी परमेश्वर नेतृत्व करेंगे. கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाएंगे. நீங்க ஜெபிக்கிறவர்களா மாறுங்க. आप प्रार्थना करने वाले बनाइए. எலியாங்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. एलिया करके एक मनुष्य के बारे में हम देखते हैं. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது पहला राजा की पुस्तक 17 अध्याय पहला वचन में कहा है. இந்த வசனம் சொல்லுகிறது. वो वचन कहता है எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன். हमेशा परमेश्वर के सामने खड़े रहने वाला इंसान. எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னார். हमेशा परमेश्वर के सामने खड़े रहने वाला इंसान है. हालेलुया. हालेलुया. ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிற பிள்ளைகளா நாம் மாற வேண்டும். हम परमेश्वर के सामने खड़े रहने के योग्य बनना है. प्रेज द लॉर्ड. प्रेज द लॉर्ड. அதுல தான் ஆசீர்வாதம். वही आशीष है. அவனை தான் கர்த்தர் நடத்துவார். उसको ही आशीष करेंगे. आमेन. आमेन. அந்த வாசிப்போம் அந்த வசனத்தை. वो वचन को हम पढ़ेंगे. तिशबी एलिया जो गिलाद के परदेशियों में से था, उसने आहाब से कहा, इजराइल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख में उपस्थित रहता हूँ, उसके जीवन की शपथ इन वर्षों में मेरे बिना कहे न तो मेह बरसेगा और न ओस बढ़ेगी. आमेन. आमेन. அந்த எலியா சொல்லுகிறான். वो एलिया कहता है கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். मैं परमेश्वर के उपस्थिति में खड़ा हूँ. இதுதான் வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. यही परमेश्वर का वचन हमें सिखाता है. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். हम एक मनुष्य परमेश्वर की उपस्थिति में खड़े रहने के लिए हमें बुलाया है. ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். आपके हर एक को नाम लेकर परमेश्वर ने बुलाया है. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு கடவுளுடைய திட்டங்கள் இருக்கிறது. परमेश्वर हर एक के जीवन के पीछे एक बड़ा एक ऐसा योजना रखा है. அந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படினா वो योजना पूरा होना है तो அவன் தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் நிற்க வேண்டும். उसे प्रार्थना करना है परमेश्वर के सामने. ஜெபம்ங்கிறது என்ன? प्रार्थना मतलब क्या है? தேவனோடு பேசுகிறது. परमेश्वर हमारे साथ बात करना. हालेलुया. हालेलुया. வேதத்தை வாசிக்கிறோம்.
हम वचन को पढ़ते हैं, தேவன் நம்மளோடு பேசுகிறார். परमेश्वर हमसे बात करते हैं. யார் ஒருவன் வேதத்தை நன்கு வாசிக்கிறானோ, जो कोई परमेश्वर का वचन को अच्छी तरह से पढ़ता है, அவன் வாழ்க்கையில குழப்பங்களே இருக்காது. उसके जीवन में कोई भी कंफ्यूजन नहीं रहेगा. எந்த ஒரு மனிதன் நன்கு தேவனோடு ஜெபிக்க பழகிக்கின்றானோ, जो कोई मनुष्य परमेश्वर से अच्छे से प्रार्थना करना सीख लिया है, அவன் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி இருக்கும். उसके जीवन में बड़ा विजय होगा. எந்த பஞ்சகாலமா இருக்கட்டும், कोई भी अकाल के समय आने दो, பயப்பட மாட்டான். डरेगा नहीं. அவன் மனசுல தைரியத்தை கடவுள் கொடுத்திருப்பார். उसके मन में बड़ा हिम्मत देगा அவன் परमेश्वर. கோழை மாதிரி இருக்க மாட்டான். वो डरेगा नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, அந்த காலங்களிலும் பஞ்ச காலங்கள் வந்தது. उस दिन के समय में अकाल का समय आया. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், एलिया को देखकर परमेश्वर ने कहा, நீ கேரீத் நதிக்கு போ, वो केरेत किनारे के पास जाओ, அந்த நதி தண்ணியை குடிச்சுக்க. वो नदी का पानी तुम पियो. நான் காக்கைக்கு சொல்லியிருக்கிறேன், मैंने कौवा से कहा, நான் அது கொண்டு வந்து உனக்கு ரொட்டி கொடுக்கும். वो आके तुम्हें रोटी देगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படியே அந்த எலியா போறாப்ல, वैसे ही एलिया परमेश्वर की बात सुनकर அந்த நதியினுடைய அந்த கேரீத் நதி அடையில போயிட்டு அவரு அந்த காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறார், தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. वो केरित नदी के पास जाकर वो बैठकर वो पानी पिए. காக்கை மூலமாக ஆண்டவர் அப்பத்தையும் மட்டனோடு சேர்ந்த ஒரு நல்ல சாப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். और कौवा के द्वारा उसको रोटी और अच्छा मांस उसको दिया. அந்த நாட்கள்ல ஏழை எளிய ஜனங்கள் வீட்ல எல்லாம் இப்படி சாப்பாடே இருக்காது. उस दिन में गरीब के घर में ऐसा खाना नहीं मिलता है. और ராஜாக்களுடைய மாளிகையில தான் இந்த சாப்பாடு இருக்கும். ये सिर्फ राजा के घर में ही ऐसा मिलता है. காரணம் தேசத்துல பஞ்சம். कारण देश में भयानक अकाल है. ஹல்லேலூயா. மழை கிடையாது, बारिश नहीं. ஆனாலும் கர்த்தர் எலியாவைக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். फिर भी एलिया को परमेश्वर ने अच्छे से खाना दिया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அந்த நதி வற்றின உடனே वो नदी भी सूखने के बाद ஆண்டவர் திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, वापस परमेश्वर का वचन आता है. சாரிபாத்ங்கற ஒரு ஊருக்கு நீ போ, सारी बात करके एक गांव में जाओ. அங்க ஒரு விதவைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், वहां पर एक विधवा के पास मैंने कहा அந்த है, விதவை உனக்கு சாப்பாடு கொடுக்கும். वो विधवा तुमको खाना देगी. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படியே எலியா எழுந்து அந்த விதவையினுடைய வீட்டுக்கு போறாப்ல. ऐसे ही एलिया उठकर वो सारी बात विधवा के पास गया. அந்த வீட்ல எலியா போன உடனே उस घर में एलिया जाने के ஒரு बाद பெரிய அற்புதம் அங்க நடக்கிறது. तुरंत वहां पर बहुत बड़ा चमत्कार அந்த हुआ. வீட்ல போறதுக்கு முன்னால ஒரு கரண்டி மாவு தான் இருந்தது, ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு அந்த ரொட்டி போடுறதுக்கு. जाते समय उसके घर में सिर्फ एक थोड़ा सा आटा और थोड़ा सा ऑयल ही था उनके पास. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா எலியா சொல்லுகிறான், கொஞ்ச காலம் முடியிற வரைக்கும் அது குறைய போறதே கிடையாதுன்னு சொல்லி. लेकिन एलिया कहता है जब आकार के समय खत्म होने तक तुमको ये आटा और तेल हमेशा तुम्हारे घर पे रहेगा. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போல அந்த பெண் அந்த விதவையை செஞ்சு பார்த்தா அப்படியே எடுக்க வந்துகிட்டே இருக்கிறது. ऐसे ही वो विधवा स्त्री ने ऐसे उस आटा लेते उसका बार वो टोकरी भर गया. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தெய்வம். हमारा परमेश्वर अद्भुत का परमेश्वर இதெல்லாம் है. எப்படிங்கிறது நம்முடைய புத்திக்கு எட்டாது. ये सब कैसा होगा करके आप हमारे समझ में नहीं आएगा. நாம் இருக்க வேண்டும். हम परमेश्वर के संग रहना है. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். इजराइल के लोगों के साथ परमेश्वर थे. வனாந்தரத்துல 40 வருஷம் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. रेगिस्तान में 40 साल उन्होंने चलाया. ஹல்லேலூயா. हालेलुया. அவர்களுக்கு சாப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். और रोज परमेश्वर ने उनको खाना दिया. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட हमारा परमेश्वर यीशु मसीह அவருடைய பாதத்தில் இருந்து 3 நாட்களாக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு उनके भवन में 3 दिन लगातार प्रार्थना किया. 5 ரொட்டியையும் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு அவர் போஷித்தார். और 5 रोटी 2 मछली के द्वारा परमेश्वर ने 5000 लोगों को भोजन दिया. ஹல்லேலூயா. हालेलुया. பயப்படாதீங்க. आप डरो मत. நான் சொல்லுகிற ஒரு காரியம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. मैं जो कार्य बोलता हूँ सिर्फ प्रार्थना कीजिए. குடும்ப ஜெபமா குடும்பத்தோடு உட்காருங்க. प्रार्थना पूरे परिवार के साथ प्रार्थना कीजिए. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. प्रतिदिन परमेश्वर के भवन में आप खड़े हो जाओ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद कीजिए. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य को நீங்க करेंगे. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று பவுல் சொல்லுகிறார். आप किसी बात के लिए चिंता मत कीजिए, पौलुस कहते हैं. நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना कीजिए. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. स्तुति कीजिए. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். परमेश्वर आपको समाधान देंगे. அவருடைய மகிமையுள்ள நாமத்தினால உங்கள் குறைகள் எல்லாம் மாறி போய்விடும். परमेश्वर का महिमा का नाम के द्वारा आपको सारी कमी घटिया पूरा हो जाएगा. நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். हमें प्रार्थना करने के लिए परमेश्वर ने हमें चुना है. இந்த தேசத்தினுடைய ஆமென் இந்த வாசல் இந்த தேசம் அழிந்து போகாதபடி நம்மளை வாசற்படியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். ये देश नाश नहीं होना चाहिए करके हमें नाके पे हमें खड़ा किया है. நாம் ஜெபிக்கும்
பொழுது அற்புதங்கள் நடக்கும். हम जब प्रार्थना करेंगे अद्भुत होगा. இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். आज हम पूरी तरह से अर्पण करेंगे. எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब अपनी आंखों को बंद करेंगे. எல்லாரும் கண்களை மூடுவோம். अपनी आंखों को बंद करेंगे. இதுவரை நீங்க ஜெபிக்காத பிள்ளைகளா இருந்திருந்தா आज तक आप चाहे प्रार्थना नहीं किए हो, இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. आज से आप प्रार्थना करना शुरू कीजिए. உங்கள் நிமித்தம் தேவன் உங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பார். आपके द्वारा आपके पूरे रिश्तेदार को आप परमेश्वर उद्धार करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. अब्राहम के बारे में वचन कहता है, சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது सोदोम गमोरा जो सिटी नाश होने से पहला ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने अब्राहम से कहा, அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். मैं उस सिटी को नाश करने वाला हूँ. அக்கிரமம் பெருகி போய்விட்டது. उनका जो पाप है बढ़ गया है. ஆபிரகாம் தேவனை நோக்கி பேசுகிறார். अब्राहम ने परमेश्वर से प्रार्थना किया, அங்கே நீதிமான்கள் இருந்தா प्रभु उस जगह में धर्मी लोग रहेंगे तो அவர்களை அழித்து விடுவீரா? उनको भी नाश करेंगे क्या? அங்கே நீதிமான் யாரை நினைத்து ஆபிரகாம் சொல்லுகிறார்? वो धर्मी करके कौन कहता है? अब्राहम. ஆபிரகாம் அண்ணன் மகன் லோத்துடைய குடும்பம் அங்க இருக்கிறது. अब्राहम का भाई का लड़का लोत के बारे में कहता है, ஐயோ ஆண்டவருடைய அந்த கோபத்துல அவனும் அழித்து போய் விட போறான்னு சொல்லி ஒரு பாரத்தோடு செபித்தாப்ல. हाय मेरे परमेश्वर का क्रोध से वो भी नष्ट होने वाला है करके प्रार्थना करता है. கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने अब्राहम का प्रार्थना सुना. ஆபிரகாம் நிமித்தம் லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றினார். अब्राहम के निमित्त परमेश्वर ने लोत को भी बचाया. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், आज मैं आपसे कहता हूँ, உங்கள் நிமித்தம் உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். आपके द्वारा आपके पूरा परिवार उद्धार हो जाएगा. காப்பாற்றப்படுவார்கள். आप पूरा परिवार रक्षा किया जाएगा. நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். हमें सिर्फ प्रार्थना करने वाले बनना है. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். प्रतिदिन परमेश्वर के संग चलना सीखना है. என் அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हमारे प्यारे परमेश्वर आपको धन्यवाद करते हैं. நாள்ல கொஞ்ச நேரம் நாங்க கூடி ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. इस समय में हम थोड़ी देर हम प्रभु के भवन में बैठकर प्रभु प्रार्थना करने के लिए मौका दिया. धन्यवाद. எங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. हमारे ऊपर आपका अभिषेक उतरे प्रभु. உம்முடைய ஆவி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. आपका आत्मा उतर कर आने दो. ஜெப ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. प्रार्थना का आत्मा से भर दो परमेश्वर. எப்படி அண்ணா ஜெபித்தாலும் அதே போல ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே. जैसे हन्ना ने प्रार्थना किया वैसा मैं प्रार्थना करने के लिए लगा. தானியேலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. दानियेल के जैसा प्रार्थना करने के लिए मैं बनाइए. ஆபிரகாமை போல கர்த்தரோடு போராடி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. अब्राहम के जैसा परमेश्वर से एक ऐसा परमेश्वर से प्रार्थना करने के लिए हमें बनाइए. யாக்கோபை போல எங்களை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. याकूब के जैसा हमें प्रार्थना करने के लिए हमें मदद कीजिए. இந்த ஆண்டவரே வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. इस समय में वीडियो को देखने वाले हर एक के आपके बच्चों के ऊपर आपका अभिषेक उतरने दो. ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். लगातार आपका अनुग्रह हमारे घेर लो प्रभु. துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा गौरव आपको देते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर आपको आशीष किया है. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். लगातार हम आपके लिए प्रार्थना करते आ रहे हैं. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. आप भी प्रार्थना कीजिए. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य को करेंगे. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आपको परमेश्वर आशीष करेंगे. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया.